இடம் வந்து சென்னை சங்கர் நகர் பம்மல். நோய்வாய்ப்பட்ட தெருநாயெல்லாம் கொலை பண்ணுறதுக்காக இந்த தமிழ்நாடு அரசு முடிவு பண்ணியிருக்கு. ஆனால் இது தவறான மாநகராட்சி கையில் இந்த அரசாங்கம் கொடுத்துருச்சு. ஏன்னா நல்லா இருக்கிற டாகையும் பிடிச்சிட்டு போய் இவங்க கொலை பண்ணிவிடுவாங்க. இவங்க கொலை பண்ணலைனாலும் பொதுமக்கள் பிடிச்சி கொடுத்து கொலை பண்ண வச்சிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க எச்சிலில் வந்து உருவாகுதான் நோய், அவங்களோட யூரினில் நோய் உருவாகுதான், அவங்களோட மலத்தில் நோய் உருவாகுதான், அவங்க இனப்பெருக்கம் பண்ணுறப்போ நிறைய சண்டை போடுறாங்க, அதனால நோய் உருவாகுது, மனிதர்களுக்கு நோய் தாக்கம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்களால் நோயே உருவாகலையாங்க. நீ கண்ட இடத்துல நாக்கை தொங்க போட்டுட்டு தள்ளுவண்டி கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த எச்சை அங்கேயே போடுற, அங்கேயே கை கழுவுற, கண்ட இடத்துல யூரின் போகிற, காரி கொதன்னு துப்புற, வாயில் பாக்க போட்டு கொலன்னு குழப்பி துப்புற, உன்னோட குழந்தைக்கு போடுற பேம்பஸை அப்படியே குப்பையில் போடுற. குப்பைக்காரங்களும் மனுஷங்க தானே, கையில் தானே சாப்பிட்றாங்க. இப்போ குழந்தையோட அசிங்கத்தை ஒன்னாலேயே கையில் தொட முடியலன்னா அவங்க எப்படி குப்பையில் அள்ளுவாங்க? அப்புறம் உன்னோட பொண்டாட்டி பர்சனலாக யூஸ் பண்ணுற பேடு, அப்புறம் லேடிஸ் நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணுற பேடு, இதை எல்லாமே ரோட்டில் கொண்டு வந்து போடுறீங்க. இதனாலலாம் நோய் உருவாகலையா? ரேபீஸ் வராதா? நீங்கள் விடுற காவால் உள்ள தண்ணியை குடித்து அவங்களுக்கு தான் நோய் வருது. யார்? இந்த வாயில்லாத ஜீவன் நாய்ங்கிறவங்களுக்கு தான் நோய் வருது. மனிதர்களால் தான் அவங்களுக்கு நோய் வருது. இவ்வளோ கழிவையும் நீ போட்டு அவங்க வயிற்று பசிக்காக அதை சாப்பிட்டு அவங்க இன்றைக்கி நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க. மனிதர்களுக்காக தன்னோட உயிரையே இன்றைக்கி அவங்க கருணை கொலைங்கிற பேரில் கொல்ல போகிறாங்க. அப்போ இதில் யார் வந்து தர்மத்தை நிலைநாய்க்கிறா? அந்த வாயில்லாத ஜீவன். நீ போட்ட கழிவை சாப்பிட்டு தான் அவங்களுக்கு நோய் வந்திருக்கு. இப்போ ஒன்றால் தான் அது அவங்களோட உயிரும் போக போகுது. இப்போ மனுஷன் நீ எத்தனை 1000 வருஷம் வாழ போகிற? இல்லை, இயற்கையோட சீற்றத்தை கண்டிப்பாக மனுஷன் அனுபவிச்சு தான் ஆகணும். ஏற்கனவே வயல்நாடு ஒரு யானைக்கு வெடிகுண்டு வச்சு அண்ணாச்சி பழத்தில் கொடுத்ததுனால சட்டி தான் இன்றைக்கி அந்த வயல்நாடே அழிஞ்சிச்சு. அதே மாதிரி நம்ம தமிழகம் அழியும், சென்னையும் அழியும். இது உண்மை. தமிழ்நாடு அரசே, உங்களுக்கும் குடும்பம் இருக்குது, மறந்துடாதீங்க. நீங்கள் போட்ட ஆர்டர் கரெக்டாக நியாயமாக தப்பான்னு யோசிங்க. இந்த டாகை நிறைய பேர் நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்க கையில் இந்த பொறுப்பை கொடுங்க. நோய்வாய்ப்பட்ட தெருநாய்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு முறையாக அதுக்கு டாக்டரோட உதவியை கொடுக்க சொல்லுங்கள். டாக்டர் அவங்களுக்கு உதவி பண்ண சொல்லுங்கள். அவங்க கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நகராட்சியில் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அவங்க சீரழிச்சிடுவாங்க அந்த இனத்தையே. இப்போ திருடனுங்களுக்கெல்லாம் சந்தோஷம். ஏன்னா சந்தாக போய் நின்று லவ் பண்ணலாம், கஞ்சா அடிக்கலாம், தண்ணி அடிக்கலாம், வண்டியில் போகிறச்ச வேகமாக 125 சிசியில் போகலாம். என்னை கேட்க தான் நான் யாருமே இல்லையே, அந்த நாயின்கிற ஜீவன் கொலைக்க கூட இல்லையே. அதனால் இவங்க அட்டகாசம் தாங்க முடியாது. அதனால் இந்த கருணை கொலை பண்ணுறது நல்ல தீர விசாரித்து இந்த டாகை நேசிக்கிறவங்க கையில் இந்த பொறுப்பை ஒப்படைங்க சார், ப்ளீஸ்.